எங்க சைட்ல இருந்து கார்த்திகேயனு சரியான ஒரு கேள்வி கேட்டாரு. என்னன்னா, எங்க பசங்க சொன்னாங்க, "அப்பா சட்டமன்றத்துக்குள்ள போம்போது, விஜய் மாமா கிட்ட ரொம்பலாம் கேள்வி கேட்டுறாதீங்க. அவருக்கு அரசியல்லாம் தெரியாதுன்னு" சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அத பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் செம்ம சிரிப்பு. உங்களுக்கும் சிரிப்பு வந்திருக்கும்ல? அதுக்கப்புறம் ராஜ்மோகன் ஒரு பதில் சொன்னாரு. அத பார்த்து சிரிச்சீங்களா? என்ன சொன்னாரு? ஆமா, ஆமா. எங்க விஜய் மாமாக்கு எதுவுமே பண்ண தெரியாது. ஊழல் பண்ண தெரியாது. கொள்ளையடிக்க தெரியாது. அப்படின்ற மாரிலாம் சரியான பதில் சொல்லியிருந்தாரு ராஜ்மோகன். அத பார்த்து தான் அதெல்லாம் நாங்க நாங்க சிரிச்சோம். நாங்க எங்க கேள்விய மட்டும் தான் நாங்க பார்ப்போம். எங்க உதயநிதி கூட தான் கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி கேட்டாரு? நாங்க ஒரு கேள்வி கேட்டா, கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு, இல்ல ஊழல் தெரியல, லஞ்சம் தெரியல, எங்களோட ஆட்சிய பத்தி ஏன் பேசுறீங்க? கேட்கறது நியாயமா இருக்கா இல்லையா? இதுக்கு தான் வந்து பேப்பர் படிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பதில சொல்ட்டாரு விஜய். அதுதான் சொல்றேன். பேப்பர் படிக்கணும்னு சொன்னாரு. நாங்க பேப்பர் படிச்சதுனால தான் கேட்ட கேள்வி கரெக்ட்டான கேள்வி கேட்டிருக்கோம். நீங்க அதுக்கு சொல்லாம சம்மந்தமே இல்லாம பேப்பர் படிக்கணும்னா என்ன? 1964ல ம். யார் ஆட்சியில இருந்தா? யார் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தா? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டாரு. ஆனா சீப் அரசியல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்ற மாரி சொன்னாரு. அத பார்த்தீங்களா இல்லையா? இது எங்களுது சீப் அரசியல். அதனால தான் நாங்க 50 வருஷமா இருக்கோம்ல. ஆமா, சீப் அரசியல் பண்ணி தான் 50 வருஷமா இருக்கீங்க. சரி, நேர்மையான ஓகே. அரசியல் பண்ணா 50 வருஷம் இருக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க ரீல்ஸ் அதான் அதுக்கு தான் எங்க ஆள் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ரீல்ஸால தான் நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அததான் வந்து செங்கோட்டையன் அழகா சொன்னாரு. ஆமா, நீங்க ரீல்ஸ் பண்றதுனால தான் நீங்க அங்க இருக்கீங்க. நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு. அததான் அவரு மாத்தி குழப்பி பேசிட்டாரு. குழப்பிலாம் பேசல. இதுக்கு மேல எப்படி தெளிவா உங்க பக்கம் பேசுறது? கை தட்டுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால, கை தட்டுறதுனால அது மாசா மாறிடுச்சு. அவ்வளவுதான். அந்த சைடும் கை தட்டுறதுக்குலாம் ஆள் இருக்கு. அப்புறம் எங்க ஆள் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, 3% குடுத்தா தான் நீங்கலாம் இப்போ டாஸ்மாக்ல தான் பில்லு தர்றீங்களாமே. இப்ப ம். எங்கள ரூ. 10 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் சொன்னாரு. அது உங்க ஆட்சியில நடந்தது. எங்க ஆட்சியில நடக்கல. எங்க ஆட்சியில அப்படி நடந்தா எங்கள வந்து சீட்ட விட்டே தூக்கிருவாரு. ம், விஜய் அவர்கள். ம். நீங்க வேற ஏதோ ஃபோபியால இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சுட்டாரு. உங்க ஆட்சியில நடக்குது. ஓகேங்களா? உங்க அப்புறம் அண்ணாக்கு தெரியாம இருக்கு. எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏங்க பொதுமக்கள்ல இருந்து வாங்குறாங்கன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா? எங்ககிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எல்லாம் வெளிய ஏதாவது வருது. ஒரு ஆதாரம் காட்டுங்க பார்க்கலாம். பொதுமக்கள்ல இருந்து என்கிட்ட இருந்து இந்த மாரி லஞ்சம் வாங்கிட்டாங்க. தாவேக்காவ சேர்ந்தவங்க தான் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஒருத்தரும் சொல்லல. அப்படியே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, அ கவுன்சிலர் வாங்கியிருக்காரு லஞ்சம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் வாங்கியிருக்காங்கல்ல. நீங்க கவுன்சிலர் எப்படி தெரியுமா பேசுறீங்க? மென்டல் மாரி பேசுறீங்க. கவுன்சிலர்னா எதுலங்க வரும்? டிஎம்கேல தாங்க கவுன்சிலர் வரும். சரி அத விடுங்க. நீங்க இவ்ளோ இது கவுன்சிலரோட இதுவே நடக்கல. அது தெரியும் ஆ எனக்கு. தெரியாம தான் இப்போ வந்து ஆனா உங்க கட்சி பேசுறீங்க. தொண்டர்கள்லாம் நெறைய பேர் வாங்கி ஆடியோலாம் வந்திருக்கு. அது தெரியும்ல? வந்திருக்கு வந்திருக்கு. வாங்கியிருக்காங்களா ப்ரூஃப் இல்லையா? பண்ணியிருக்காங்களா? ப்ரூஃப் பண்ணி தான் கட்சி விட்டே தூக்கியிருக்காங்களே! சரி அதான் தூக்கிட்டாங்களே கட்சிய விட்டு. உங்க கட்சியில வந்து தப்பு செஞ்சாலுமே கட்சிக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருப்பீங்க. இங்கவாது தூக்க செய்றாங்க. ஆனா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ம். ம். அப்புறம் உங்க கட்சியில எதுக்கு தான் டென்ஷன் ஆவுறீங்கன்னே தெரியல. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிடுறீங்க. அதுக்கு தான் வந்து நிதித்துறை அமைச்சர் ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ்ன்னு அத்தன வாட்டி சொன்னாரு. ரிலாக்ஸ் எதுக்கு சொன்னாரு? தேவையில்லாத அதாவது சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும்போது, நாங்க கொந்தளிக்க தானே செய்வோம். எப்படிடா எங்கள சும்மா நான் உங்கள சும்மா விட்டுருவோம் அப்படின்னு கேட்க தான் செய்வோம். அதான் ஏன் கத்துறீங்க? ரிலாக்ஸா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஆதாரம் இல்லாத முதல்ல நீங்க பேசவே கூடாது. சரிங்க. தப்பு தானே அது ஒருத்தவங்க மேல சரி குற்றச்சாட்டு வைக்கிறது. ஓகேங்க. பரவால்ல இருந்துட்டு ஏற்கனவே போது. குற்றச்சாட்டு தப்பு. நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது ஓகே. அப்படியே மொத்தமா வேன்னு கத்துனா எப்படி அது? புரியலையே அது. மொத்தமா சொன்னா தான் நாங்க என்ன பேசுறோம்னு ஆ புரியாது. அதனால சரி தான். ரைட். ஆதவர்ஜுனா கேட்டாரு பாருங்க கேள்வி. பயங்கரமா இருந்துச்சுல அந்த கேள்வி. அவரு கத்துறதுனால கேள்வி பயங்கரமா இருந்துச்சுன்னு ஆ சொல்றீங்க. கத்தி அப்புறம் பேசுறதுனால. அப்புறம் உதயநிதிக்கு அதால பதில் சொல்ல உதயநிதி எவ்வளவு முடிஞ்சுச்சா? சாஃப்ட்டா பதில் சொன்னாரு. பதில் சொல்ல உங்க முடிஞ்சுச்சா? மாமனார் கிட்ட போய் கேளுங்க. ஒரே வீட்ல தான் இருக்கீங்க. அதுக்கு அவர்கிட்டயே கேட்டுருக்கலாமே. இல்ல தனித்தனி வீட்லயே இவங்க மட்டும் இருக்காங்க. ஒரே வீட்ல தானே இருக்காங்க. இவங்க போய் உங்க அப்பா கிட்ட கேட்டா என்ன? அத கேட்டது ஆதவர்ஜுனா. உதயநிதி ஒண்ணும் கேட்கல. ஆதவர்ஜுனா கேட்டாரு. கேட்டு உதயநிதி அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. திரும்பியும் அதனாலதான் உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்படின்றதே அது எப்படி வந்துச்சு. இன்னொருத்தர் அவரு டீசென்ட்டா பேசியிருந்தா இவரு டீசென்ட்டா பேசியிருக்க போறாரு. யாரு என்னமோ அடிச்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியாது. சட்டமன்றத்துல கரெக்ட்டா மக்களுக்காக பேசினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌமியா அன்புமணிய தான் சொல்லுவேன். ரொம்ப தெளிவா, அழகா யார் பேச்சுக்கும் போகாம மக்களுக்காக நின்னு ஒரு குரல் குடுத்து பேசியிருக்காங்க. சிங்கிள் கிளாஸ் வச்சு எக்ஸ்பிளனேஷன் குடுத்து முடிச்சுட்டாங்க. அவங்க பேசும்போது அவ்ளோ கிளியரா பேசினாங்க. கிளியர் கட்டா பேசினாங்க. இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் பண்ணி இது இது நடந்தா இது இது நடக்கும். இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பேசியிருக்காங்க.
இவங்க பிரேமலதா விஜயகாந்த் நல்லா தான் பேசுனாங்க. இந்த தேங்காய் சின்னத்துக்கு ஒரு குத்து, மாங்காய் சின்னத்துக்கு ஒரு குத்துன்ற மாரி இப்படி இப்படி ஒரு குத்து குத்திடுறாங்க. ஆமா என்ன அம்சா பண்றது? துரந்தர படம் அம்சா மாரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல அவங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி அது மாதிரிதான் டிஎம்கே ஸ்டேஜ்ல இருந்துட்டு, ஆமா நடந்துக்குது. பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு வேற சொல்றாங்க. சொன்னாங்களா? அப்போ ஒரு 50 கோடி போயிருக்கும். இப்போ ஒரு 500 கோடி போயிருக்கும். அதான் 500 கோடி அது போயிருக்கும். தப்பு. நானே எங்க கட்சி பத்தி சொல்லக்கூடாது. அப்போ ஒரு 500 கோடி போயிருக்கும். இப்போ இன்டைரக்டா வந்து சட்டமன்றத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன், இந்த கட்சிக்கு போறேன் நானு, காசு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. அது அவங்க பையன் ஆக்க போறவாரு தாங்க முடியல. ஏடா குரு ஏடா குரு அப்படின்றாரு. எதுக்கு கன்னடா பேசுறதுக்கு பதில் தெலுங்கு பேசிட்டு இருக்காரு. போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா இருக்கிறதுனாலதான் உன சும்மா வர்ற அப்படின்ட்டு மீம் மெட்டீரியலா மாறிட்டாரு. ஈசாலா கப்பு அது இதுன்னு சொல்லி. என்ன பண்றதுங்க? எ எனக்கு வந்து அத பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காவும் இருந்துச்சு. ஒரு சைடு சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பும் வந்துச்சு. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பேசிட்டாரு. அதுவும் இல்லாம நாங்க பேசுறது ஏன் வெளியே தெரியலன்னா, சபாநாயகர் உங்க பக்கம். அவர் என்ன பண்றாரு, இல்ல இல்ல பேசக்கூடாது பேசக்கூடாது. முதலமைச்சர் பேசிட்டோம், ஆதவர்ஜுனா பேசிட்டோம், அமைச்சர் பேசிட்டோம் அப்படின்னு இவங்க சைடு தான் சொல்றாங்களே தவிர இந்த சைடு பேச வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க கேள்வி கேட்கறதுக்கு. எப்படிங்க வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்க? அவ்வளவு பெரிய சட்டமன்றத்துல பேசுறதுக்காக தான் சட்டமன்றமே. 3 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் ஒரே ஆளே பேச விட்டு அங்க சிஎம் விஜய் முகத்தை வேற பார்க்க முடியல. இப்படியே எவ்வளவு நேரம் தான் அவரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எப்பயுமே வந்து கண்ணாடி இப்படி போடுவாரு, கழட்டுவாரு, அது மாஸ்க் style காட்டிட்டு அதெல்லாம். உதயநிதி சொல்றேன். மாஸ்க் காட்டிட்டு என்னென்னமோ பண்ணுவாரு. ஏன் புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி இன்னைக்கு மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நேத்து மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நேத்து எங்க உட்காந்துட்டு அவருக்கு தான் பேச வாய்ப்பு கொடுக்கல. அதுதான் இப்படியே உட்கார்ந்தாரு. அவரும் தான் உட்கார்ந்தாரு. அந்த சைடுல விஜய், இந்த சைடுல வந்து உதயநிதி. சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா அந்த மாதிரி தானே இருந்துச்சு. அப்படிதானே இருந்துச்சு. 2 சைடு நீ யோசிச்சு பாருங்க. விஜய மட்டும் கலாய கூடாது. இந்த சைடும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயில தூக்கி போட்டாங்க. ஐயோ என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க? இல்ல அந்த இதுக்கு கூட்டு போனாங்களே. அதுதான் அவர் தவறாவே பேசல. அவர் தவறா பேசிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி பண்றீங்க. இங்க அவரை பேசவே விடல. என்னதான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு தெரியல. சபாநாயகரும் உங்க பக்கமும் வச்சுக்கிறீங்க. ஆனா உங்க சிஎம் பேசவே மாட்டாரு. என்னங்க பேசுறீங்க? சபாநாயகர் வந்து எந்த பக்கமும் கிடையாது. அவரு நடுநிலையா இருக்கிறவரு. இதுக்கு தான் சொல்றேன் என் தலைமை புகாஸ் சீமான் வரணும். வந்து உங்க எல்லாரையும் ஒரே ஆளா இப்படி சாப்பிட்டு போவாரு பாருங்க. அவர் வரல. நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா பாருங்க. அவர் வந்து கண்டிப்பா சூப்பரா பேச. எப்படி சௌமியா அன்புமணி மாரி ஒரு ஆள் இருக்காங்களோ அந்த மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா. எனக்கு அண்ணாமலை வந்தாலே ஓகேங்க. அண்ணாமலையே கரெக்டா தெளிவா பேசுவாப்ல. இவங்கள மாதிரி நல்லா பேசுறவங்க ஒரு 4 பேர் இருந்தாலே உங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ற அளவுக்கு உங்கள மாதிரி டிவிக்கு ஆளும் எல்லாம் தேவையே. நான் இது வேணா சொல்றேன். சட்டமன்றத்துல மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல தான் எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா அங்க போய் எதுக்கு டிவிகேவும் டிஎம்கேவும் அடிச்சுக்கிறாங்கன்னே புரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அடுத்த கமெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்றதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் ரீல்ஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயும். எனக்கு 2 சைடும் தான். 2 சைடும் தான் சொல்ல முடியாது. ரீல்ஸுக்காகலாம் கிடையாது. என்ன ரீல்ஸ்க்காக? இப்போ டிஎம்கே எதுக்கு இந்த ரீல்ஸுக்காக பண்ணோம்? எலெக்ஷனே முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த எலெக்ஷன் கடைசி டைம்ல வேணா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஏன் பண்ணணும் சொல்லுங்க? நீங்க பண்ணவே இல்லையாங்க எதுவுமே. ரீல்ஸ்க்காக ஒண்ணு கூட பண்ணல. யாரும் ரீல்ஸ் ஆச்சுனால யாரும் டிவிக்கே தான் தெரியும். இல்ல அதெல்லாம் கிடையாது. ரீல்ஸ் ஆச்சுன்னா டிவிக்குன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க தான் வந்து எலெக்ஷனுக்கு வந்து காசு கொடுத்து ஆட் எல்லாம் பண்ணது யாருன்னு தெரியல. 24/7 வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நடுவுலயும் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சீரியல் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டு நீங்க உங்க எடுத்து போட்டீங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் விடாம எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் காசு கொடுத்து ஆட் பண்ணுங்க. டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு ஆட வைக்கலீங்களா? நீங்க பாட்டு ஆடுற மாதிரி இருந்துச்சு ஆடதான் செய்வாங்க. நானே ஆடுவேன். நீங்களே பிளே பண்ண ஆடுங்களா ஆட மாட்டீங்க. எத்தனை பேர் இருங்க எத்தனை பேரு நாங்க வந்து காசு கொடுத்து டிவிகேக்காக வீடியோ போடுங்க, டிவிகேவோட சாங்க வந்து டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே பண்றீங்க. எல்லாருமே அவங்களா பண்றாங்க. அது அவங்க அமைச்சர்களே பண்றாங்க. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது தனிப்பட்ட விருப்பம். அப்ப பண்ணாங்க, பண்ண விடல. அதான் அப்ப பண்ணாங்க. இப்ப பண்றாங்களா? ஆயிடுச்சுல. உங்களுக்கு என்னமோ எனக்கு புரியல. டிவிகேவை தாக்கணும்னு வந்து உள்ள தாக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு இவங்க யாருமே பேசுனது பிடிக்கவே இல்லை. எங்க சைடா இருக்கட்டும், உங்க சைடா இருக்கட்டும், அம்சா பிரேமலதாவா இருக்கட்டும்,
சௌமியா நல்லா பேசுனாங்க. ஓகே. எனக்கு பிடிச்சது வந்து மின்னலை மிழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசல. அவருக்கு ஹைப் கொடுத்ததுதான் அவ வந்தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சட்டமன்றத்துல நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு சட்டமன்றத்துல பேசுனதுலயே மக்களுக்காக இவங்க தான் குரல் கொடுத்து பேசினாங்க அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணிட்டு போயிருங்க.